ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக்கொண்டு, தேவன் கொடுத்த ஒரு விசேஷித்த ஒரு கிருபை நிமித்தமாக இந்த ஒரு நாள் வரையிலும் நாம் ஜீவனோடு காப்பாற்றப்பட்டு இந்த நாளிலும் அவருடைய மகத்துவமான வேத சத்தியங்களை நாம் பார்ப்பதற்கு தேவன் கிருபை தந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பு 7 மேய்ப்பர்கள் மற்றும் 8 அதிபதிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒட்டின ஒரு பாடம் தான் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பாடம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு சில பாடத்துடைய சில ரெஃபரன்சஸ் கூட இந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த பாடத்துக்கு ஆதார வசனமாக மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு தான் அடுத்த ஒரு மணி நேரம் தேவனுடைய சத்தியங்களை பார்க்க போகிறோம். மீகா தீர்க்கதரிசி பேசின ஒரு தீர்க்க தரிசனம், இவரே சமாதானக்காரனர், அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும் பொழுதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் பொழுதும் 7 மேய்ப்பர்களையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஃபஸி என்ன பண்ணுறாருன்னா மீகா பேசுகிறார். இதனுடைய டைரக்டான பொருள் என்ன, இந்த காலத்தில் இந்த ப்ராஃபஸி எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு முன்னாடி, லிட்ரலாக மீகா தீர்க்கதரிசி வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் எதை பற்றி மீகா பேசுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். மீகா தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும்போது வேதத்தில் நிறைய தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம படிச்சிருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. தீர்க்கதரிசிகளுடைய லிஸ்ட்லேயே ஒரே வசனத்தை திருப்பி திருப்பி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ரிப்பீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏசாயா பேசின ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் வசனங்களை, உதாரணத்துக்கு ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசன பகுதிகளை அப்படியே மீகாவில் பார்த்திங்கன்னா இன்னொரு அதிகாரத்தில் அப்படியே பேசுவார். ஏசாயாவும் மீகாவும் சமகாலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்ந்துருக்காங்க. அந்த நாட்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விசேஷமாக இந்த மீகா தீர்க்கதரிசி எந்த தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பதில் பார்த்திங்கன்னா அந்த அதிகாரத்துடைய முதல் வசனத்திலே இருக்குது. மீகா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மீகா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. நல்லா கவனிக்கலாம். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலப்பகுதியில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவையான கைடன்ஸு, அந்த ராஜாக்களுக்கு தேவையான எச்சரிப்பை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இந்த மீகா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூத ராஜாக்களுடைய நாட்களிலே. யூத ராஜாக்கள் யாருன்றதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகப்படுத்திக்கலாம். அதில் விசேஷமாக மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம பாடத்துக்காக தெரிந்து கொண்ட வசனம். எசேக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்த்தீங்கன்னா மீகா அங்கே பேசுகிறார், ஒரு ப்ராஃபஸியை பேசுகிறார். இதுக்கு பின்னணி நம்ம இன்னும் இதை தெளிவாக விளங்கி கொள்வதற்காக இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் ஸ்டைலை 2ஆக பிரிக்கலாம். 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். நம்ம 2ஆம் உலகம் பாடத்தில் இதை குறிச்செல்லாம் பார்த்துருக்கோம். இந்த 10 கோத்திரத்தை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறேன், ரீசன் எல்லாருக்கும் இது புரியறதுக்காக. 10 கோத்திரத்தை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லும். நிறைய இடத்துல இஸ்ரேல் ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கும். 2 கோத்திரத்தை வேதாகமத்தில் கவனிக்கும் போது யூதா ராஜாவின் நாட்களிலே, யூதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும். 10 கோத்திரம் இஸ்ரேல் ராஜ்யம், 2 கோத்திரம் யூத ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோத்திரங்கள் பிரிஞ்ச பிறகும் அநேக ராஜாக்கள் வந்தாங்க, நிறைய ராஜாக்கள் அரசாண்டாங்க. பட் ஆல்மோஸ்ட் இந்த 10 கோத்திரத்தில் அநேக ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மோசமான நபர்களாக இருந்தாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ராஜாவுடைய பேர் இருக்குது. சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யபாரம் 2ஆக பிரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பாஷா அப்படின்னு ஒரு ராஜா வருவார். நிறையா கடைசியாக இந்த 10 கோத்திரம் சிறைபிடிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா ஒசையா அப்படின்னு ஒரு ராஜா இருப்பார். இந்த 10 கோத்திரம் ஒரு தருணத்தில், ஒரு பர்டிகுலர் டைமில் வேதாகமத்தில் கவனிக்கிறோம், அன்னைக்கு இருந்த அசீரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவங்களுடைய ஆர்மி கீழே இருந்த ஒரு விசேஷமான ஒரு இதில் அவங்க சிறைபிடிக்கப்படுறாங்க, ஒரு தண்டனைக்குள்ளாக போகிறாங்க. இந்த டைமில் பேரலாக 2 கோத்திரம் இஸ்ரேல் என்ன ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூதா
பெஞ்சமின் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 கோத்திரம் வந்து சிறைபிடிக்கப்படலை. எந்த அசீரியன் எம்பையர் இந்த 10 கோத்திரத்தை சிறைபிடிச்சாங்களோ அதே அசீரியன் எம்பையர் இந்த 2 கோத்திரத்தையும் சிறைபிடிக்க முற்பட்டு இருக்கும்போது, அவங்களால பிடிக்க முடியல, சிறைபிடிக்க முற்படும் போது மீகா அங்க தீர்க்க தரிசனம் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, இந்த அசீரியர்கள் நம்முடைய தேசத்தில் வரும்போது, அங்க மீகா சொல்றது நம்முடைய தேசம்ன்றது ஜெருசலேம், 2 கோத்திரத்துடைய தலைநகர் ஜெருசலேமை சிறைபிடிக்க வரும்போது தேவன் இந்த அசீரியர்கள் கையில நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலா 7 மேய்ப்பர்களையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் தேவன் என்ன பண்ணுவார்னா எழுப்புவார். அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா ரட்சிப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த அசீரியன் எம்பையர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எம்பையர் இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரி. அதாவது ஈஜிப்ட் எம்பையர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து சாம்ராஜ்யம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசீரியர்கள், சீரியர்கள், அதுக்கப்புறம் தான் பாபிலோன்லாம் வருவாங்க. பாபிலோன், மேதோ பெர்ஷியன்ஸ்லாம் வருவாங்க. இந்த அசீரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் ரொம்ப ஒரு பீக்கான ஒரு வளர்ச்சியில் இருந்தாங்க. நிறைய நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருந்தாங்க. அப்படி இருக்க இந்த அசீரியனுடைய எம்பையருடைய ஒரு டோட்டல் டைம் லைன் சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி 911 627 பிசி வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல் இருந்துச்சு. ஏன் 627 பிசின்னு போட்டிருக்காங்கன்னா 626 விசேஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சாருடைய டைம் லைன்லாம் உள்ளே வந்துடும், பாபிலோன் உள்ளே வந்துடுறாங்க. இந்த அசீரியர்களை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு தான் பாபிலோன் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யம் என்னாச்சுன்னா ஹிஸ்ட்ரியில் உருவாச்சு. பட் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த அசீரியர்கள் எப்படி இஸ்ரேல் ராஜ்யத்துக்கு ஒரு த்ரெட்டாக இருந்து இஸ்ரேல் ராஜ்யத்தை கேப்சர் பண்ணிட்டு யூதா ராஜ்யத்தை அவங்க சிறைபிடிக்க முற்பட்டாங்க அப்படிங்கிறதான் சில வசனத்தில் பார்க்குறோம். அதில் விசேஷமாக இந்த அசீரியர்களில் நிறைய ராஜாக்கள் இருக்காங்க. சில இடத்துல வேதாகமத்தில் அவங்க பேர்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த இஸ்ரேல் ராஜாக்களில் இப்போ நம்ம பார்க்குறது ஹொசேயா அப்படிங்கிற ஒரு ராஜா 10 கோத்திரத்தில் இருப்பார். அவர் சிறைபிடிக்கப்பட்டார். 2 கோத்திரத்தில் சமகாலத்தில் யார் இருப்பாங்கன்னா எசேக்கியா அப்படிங்கிற ஒரு ராஜா. நான் இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷனை திரும்ப நான் ரீகால் பண்ணிக்கிறேன், எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு. 2 கோத்திரங்களாக பிரிகிறாங்க இஸ்ரேல் மக்கள் சாலமோனுக்கு அப்புறம். 10 கோத்திரம், 2 கோத்திரம். இந்த 10 கோத்திரத்தில் வந்து அநேக ராஜாக்கள் ரொம்ப மோசமான ராஜாக்கள். உதாரணத்துக்கு நம்ம ஆகாப் அப்படின்னு ஒரு ராஜா குறிச்செல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ராஜாவெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வரார். இந்த பக்கம் 2 கோத்திரத்தில் சில நல்ல ராஜாக்கள் வருவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசபாத் சொல்லலாம். இந்த எசேக்கியா அப்படிங்கிற ராஜா கூட ஒரு நல்ல ராஜா தான். நிறைய பேர் வருவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 10 கோத்திரம் ஒரு குறிப்பிட்ட டைமில் கம்ப்ளீட்டாக இந்த அசீரியர்கள் கையில் சிறைபிடிக்கப்பட்டாச்சு. அவங்க அவ்வளோதான். இனிமேல் மீதி 2 கோத்திரம் மட்டும்தான் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த 2 கோத்திரத்தையும் இவர்கள் சிறைபிடிக்க முற்படும் போது இந்த ப்ராஃபஸி என்ன ஆகுதுன்னா மீகா பேசுகிறார். அப்படி சிறைபிடிக்க வந்த இந்த அசீரியர்களில் நிறைய ராஜாக்கள் இருக்காங்க அவங்களுடைய தலைமுறையில். உதாரணத்துக்கு நம்ம பாபிலோன்னு சொன்னால் எப்படி நேபுகாத்நேச்சார், பெல்சாத்சார் அப்படின்னு சில பேர்லாம் பைபிளில் படிக்கிறோமோ, இந்த அசீரியன் கிங்டமில் வந்து பார்த்தீங்கன்னா திக்லாத் பிலேசர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், செனகரிப் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், சல்மனேசர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர்றவங்க. பர்டிகுலராக இந்த டைமில் மிக 5 நம்ம பார்க்கக்கூடிய இந்த சத்தியத்தில் எந்த ராஜா வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனகரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அசீரியன் கிங் தான் என்ன ஆகிறாருன்னு வரார். இவர் டைரெக்டாக இதில் இன்வால்வ் ஆக மாட்டார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா இவருடைய தளபதி அனுப்பிச்சுடுவார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரப்சாக்கே அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து நிறைய வந்து யூதர்கள்ட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி உங்கள் ராஜா எசேக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜா உங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டார். எப்படி 10 கோத்திரம் வந்து கம்ப்ளீட்டாக சிறைபிடிக்கப்பட்டுச்சோ நீங்களும் என்ன ஆயிடுவீங்க, அசீரியர்கள்கிட்ட மாட்டிக்குவீங்க, இவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த அசீரியனுடைய தளபதி வந்து என்ன பண்ணுவார்னா பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிருப்பார். அந்த டைமில் இந்த ப்ராஃபஸி நம்ம படிக்கிறோம். ஸோ இதுக்கு சில வசனங்கள் வேதாகமத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்வதற்காக எடுக்கிறோம். ஏசாயா 36 அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 36 அதிகாரம் 1 வசனம். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். நல்லா கவனிக்கலாம். எசேக்கியாவுடைய 14வது வருஷம் விசேஷமாக அசீரியருடைய சனகரிப்புங்கிற ராஜா வந்து முற்றுகை என்ன பண்ணுறாருன்னா போடுறார். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எசேக்கியாவுடைய 14th இயர் இது நடக்குது. எசேக்கியாவுடைய 6th இயர் இருக்கும் இல்லைங்களா, 6th இயரில் 10 கோத்திரம் காலி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒசேயாவுடைய 9th இயராக இருக்கும் அந்த ராஜா. அதோட அந்த 10 ட்ரைப்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷம் கழிச்சு இந்த சம்பவம் நடக்குது. இந்த 2 கோத்திரத்தையும் இந்த அசீரியர்கள் எப்படியாவது என்ன பண்ணணும், பிடிச்சிடணும்னு சொல்லி முற்படும் போது இந்த ப்ராஃபஸி ஏசாயா என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். ஏசாயா மீகாலாம் சமகாலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் தான். ஸோ வாசிக்கலாம். அதுலேயே 15ஆம் வசனம்.
ஏசாயா 36 அதிகாரம் 15 வசனம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். அதாவது இந்த செனகரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா நேரடியா உள்ள வராம ரப்சாக்கே அப்படிங்கிற ஒரு நபரை அனுப்பிச்சு விடுறார். இந்த அதிகாரம் முழுக்க வாசிச்சு பாருங்க, 36 இருக்கும். ரப்சாக்கே அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா அவர் சார்பா வந்து பேசுறார். உங்க ஊர்ல இருக்கிற இந்த எசேக்கியா ராஜாவெல்லாம் உங்களை காப்பாற்ற மாட்டாரு, சும்மா சொல்லுவாரு கர்த்தர் நம்மோடு இருக்கார், கர்த்தர் நம்மளை காப்பாத்துவார்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க ஒருபோதும் எசேக்கியாவை நம்பாதீங்கன்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு இந்த புறஜாதி ராஜா கிட்ட இருந்த ஒரு நபர் வந்து போதிப்பார். ஸோ இந்த சம்பவம்லாம் நடந்துட்டே இருக்கு. இப்போ எசேக்கியாவுடைய மனநிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா ஆரம்பத்தில் சில தடுமாற்றங்கள் இருக்கும் அவர்கிட்ட. ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, இறுதியாக அவர் என்ன டிசைட் பண்ணுவார்னா, தேவன் தான் நமக்கு எல்லாமே வழின்னு சொல்லி தேவன்கிட்ட இந்த கோரிக்கையை எடுத்துகிட்டு போவார். இப்படி எங்கள் தேசத்தில் பிரச்சனை, தேவனே நீங்கள் தான் என்ன பண்ணணும், எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் எடுத்துகிட்டு போவார். ஸோ அதை நம்ம சில வசனங்கள் வாசிக்கலாம். 20ஆம் வசனம். ஏசாயா 36 அதிகாரம் 20 வசனம். கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதாவது ஆக்சுவலாக வந்து இன்னும் ஜாஸ்தி பேசுவார். எல்லா தேசத்தையும் ஆல்மோஸ்ட் பிடிச்சாச்சு, உங்க தேசத்தை பிடிக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி இந்த யூத ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கரமா வந்து அவங்களுடைய மனதை குழப்பிட்டு இருக்கும்போது, ஸோ எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்ப தடுமாட்டம் தான். பட் அவர் இறுதியா என்ன முடிவு பண்ணுவார்னா, இப்போ நடக்கிற இந்த சூழ்நிலையை தேவன் கிட்ட வைக்கலாம், தேவன் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், ஏன்னா நம்முடைய படைபலம் நம்மளை காப்பாற்றாதுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு ப்ரேயர் பண்ணுவார். இது ரொம்ப ஃபேமஸ் ஹிஸ்டரியில், எசேக்கியாவுடைய ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எசேக்கியா போய் அங்கே ரொம்ப தாழ்மையாக தேவன்கிட்ட அந்த சரித்திரத்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவார்னா, ஒரு ஜபம் செய்வார். தேவன் இமிடியட்டாக இந்த அசீரியர்கள் கையிலிருந்து இந்த யூதா தேசத்தை, யூதா கிங்டம் என்ன பண்ணுவார்னா காப்பாற்றுவார்னு பார்க்குறோம். இதுதான் சுருக்கம், இந்த பின்னணி. ஆனால் எப்படி தேவன் காப்பாற்றினாருங்கிறது இன்னும் மாபெரும் ஆச்சரியம். அசீரியனுடைய கம்ப்ளீட் ஆர்மி முற்றுகை போட்டாச்சு தேசத்தை. இப்போ யூத தேசமும் ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. இந்த டைம்ல இவர்களுடைய விசுவாசத்து நிமித்தமா, எசேக்கியா ராஜாவுடைய விசுவாசத்து நிமித்தமா இவர் போய் தேவன் கிட்ட எங்கனால கூடாது, நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி அவர் பிரேயர் பண்ணும்போது தேவன் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாராங்க. ஒரே அருமையான அரேஞ்ச்மெண்ட். என்ன பண்ணுவார்னா, தேவன் அவர் சார்பா ஒரே ஒரு தூதனை அனுப்பிச்சு வைப்பார். அன்னைக்கு நைட்டு அந்த ஒரு தூதன் வந்து அந்த அசீரியன் கேம்ப் அங்க பாளையம் இருப்பாங்களா, நைட்டு முற்றுகையிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த கேம்பில் இருக்கிற கம்ப்ளீட் விசேஷமாக வந்து 1,85,000 பேரை ஒன் நைட்டில் இந்த தூதன் என்ன பண்ணுவார்னா சங்காரம் பண்ணுவார். ஸோ அதான் வாசிக்கிறோம் ஏசாயா 37. நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி இன்னும் நம்ம வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா ஏசாயா 36, 37, 38 3 அதிகாரம் படிச்சிங்கன்னா இந்த கான்செப்ட் ஃபுல்லாக இருக்கும். 37ல் 36 வசனம். ஏசாயா 37 அதிகாரம் 36 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அதாவது எசேக்கியா போய் ஜபம் பண்ணும்போது பிரச்சனை கைமீறி போயிட்டு இருக்கு, கண்டிப்பா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற நிலைமை. ஆனா அவர் ஜபம் செஞ்ச விஷயம் தேவ சமூகத்தில் எட்டணும்னு தேவன் ஒரு தூதன் அனுப்புறார், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாரும் எழுந்து பார்க்குறாங்க, அசீரியன் ஆர்மியில் ஒரு ஆள் கூட அங்கே இருந்தவங்க உயிரோடு இல்லை. 185,000 பேர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தூதன் என்ன பண்ணியிருக்கார். அப்போ ஒரு தூதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத சில டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கணிக்கிறோம். அப்படி கணிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம்தான். எப்படி எகிப்தில் ஒரு சங்கார தூதன் ஒரு இரவில் தேசம் முழுக்க போய் முதல் பேரானவர்கள் எகிப்தில் என்ன பண்ணார், சங்காரம் பண்ணார். அதே போல இங்கே ஒரே தூதன் 185,000 பேரை இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது யூத ஜனங்களுக்காக தேவன் ஒரு தூதன் அனுப்பிச்சு கம்ப்ளீட் அசீரியனுடைய அந்த ஆர்மி என்ன பண்றாருன்னா அங்க கொண்டு போறார். ஸோ எப்படி அவர் கொன்னார் அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல நேரடி வசனம் இல்லை. சில அனுமானங்கள் நம்ம சொல்லலாம், அனுமானங்களுக்குள்ள போக வேணாம். ஒரு தூதன் சங்காரம் பண்ணியிருக்கார், அவ்வளோதான். அனுமானங்களில் சில ரெஃபரன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அங்கே பாலைவன தேசத்துல தான் படுத்துட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணல் புயல் வந்திருக்கலாம், அப்படி நிறைய ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஒரு தூதனுடைய பவரில் நடந்திருக்கும். ஏன்னா தேவன் தம்முடைய தூதர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் காற்றுகளாகவும் என்ன பண்ணுறாருன்னா அவரு பயன்படுத்துகிறாருன்னு நம்ம எபிரேயர்லாம் படிக்கிறோம். ஸோ ஏதோ ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. கம்ப்ளீட்டாக இந்த யூத தேசத்திற்கு எசேக்கியாவுடைய ஜபத்தினால, அவர்களுடைய விசுவாசத்தினால
ஒரு ரட்சிப்பு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே கிடைக்குது. ஸோ இந்த ரட்சிப்பை சொல்வதற்காக தான் மிக 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறார். அந்த அசீரியன் நம்முடைய அரண்மனையை மிதிக்கும் போது கண்டிப்பாக தேவன் 7 மேய்ப்பர்களையும் 8 அதிபதிகளும், பட் 7 மேய்ப்பர் 8 அதிபதிக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்னு நிழலில் இல்லை. ஒரு தூதன் வந்தார், அங்கே முடிச்சிட்டார். ஆனால் பொருளில் ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு இன்சிடென்ட்டு. ஸோ இதில் பார்க்குற இன்னொரு இன்சிடென்ட் என்ன, இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த எசேக்கியா ராஜா என்ன ஆகிறாருன்னா வியாதிப்பட்டிருக்கார், சாக கிடக்கிறார். தேவன் திரும்ப இவருக்கு ஒரு கிரேஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறார். இவர் வியாதியிலிருந்து இவர் ஜீவன் போகாமல் இருக்கிறதுக்கு இவர் ரிக்வஸ்ட் பண்ணுறனால கொஞ்சம் ஆயுஸ் என்ன பண்ணலாம், ஜாஸ்தி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷம் கரெக்டுங்களா அவர் சேர்த்து கொடுக்குறார். அதை எப்படி சேர்த்து கொடுக்குறாருங்கிறதையும் வசனத்தில் படிக்கலாம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5-6 வசனம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். தேவன் திரும்பவும் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு ஏசாயாவின் மூலமா. என்ன சொல்றாருன்னா, உன்னை காப்பாற்றுவேன், உன்னுடைய ப்ரேயர் கேட்கப்பட்டுச்சு, உன்னுடைய கண்ணீர் என்னாச்சு என் சமூகத்துக்கு வந்துச்சு, உன்னுடைய லைஃபை இன்னும் 15 வருஷம் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். உன்னை மட்டும் இல்லை, இந்த தேசத்தையும் என்ன பண்ணுறேன்னா அசீரியர்கள் கையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், காப்பாற்றுறேன்னு சொல்லி தேவன் கொடுக்குறார். ஸோ எப்படி வந்து எசேக்கியாவுக்கு அவருடைய நம்ம ஸ்லாங்கில் சொன்னால் ஆயுசு நீண்டுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி தேவன் பண்ணுறார். அதில் ஒரு அடையாளம் இருக்குது. ஸோ இது எங்கே வாசிக்கிறோம்னா 2 ராஜாக்கள் பேரலாக இதை சரித்திரம் 2 ராஜாக்கள்ல 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். பாருங்க, அவருக்கு இருந்த அந்த வியாதி, அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னா அத்திப்பழ அடை இல்லைங்களா. அப்படின்னா அத்திப்பழம் ட்ரைட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. போட்டோன்னா அவர் லைஃப் என்ன ஆகுதுன்னா 15 வருஷம் என்ன ஆகுதுன்னா அங்கே எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ஸோ இது இன்சிடென்ட் நம்பர் 2. இப்போ இந்த 2 இன்சிடென்ட்லேருந்து பொருள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்த்தோன்றதை ரீகால் பண்ணிக்கலாம். இஸ்ரேல் தேசம் சிறைப்பட்டுருச்சு 10 கோத்திரம். 2 கோத்திரம் சிறைபிடிக்கப்படும் போது தேவன் அன்னைக்கு இருந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜபத்தினால தேவன் ஒரு ஃபேவர் பண்ணுறார். 1,85,000 பேர் அங்கே என்ன இறந்து போகிறாங்க. நாளைக்கு எசேக்கியா ராஜா வியாதியாக இருக்கும்போதும் தேவன் அத்திப்பழை அடைய கொண்டு ஒரு 15 வருஷம் அவருடைய லைஃப் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணுறார். இதுதான் வந்து டைப். இப்போ நேரடியாக அதிலிருந்து பொருளுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே தீர்க்க தரிசனம் தேவன் என்ன சொல்கிறாருன்றதை மீண்டுமாக வாசிக்கலாம். மிக 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். ஸோ இதே வசனத்தை வச்சு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விளக்கம் என்னன்னா, இந்த வசனம் லிட்ரலா அங்க எப்படி நடந்துச்சு, அந்த பீரியட்ல எப்படி தேவன் இதை அனுமதிச்சார், அந்த காரண காரியம் என்னன்ட்டு. பட் இது கம்ப்ளீட்டா ஃபியூச்சரை பத்தி இங்க பேசுறார். இப்போ நம்ம பார்க்குற கோணம் ஃபியூச்சரில் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆபத்து வரும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக தேவன் அந்த டைமில் 7 மேய்ப்பரை அனுப்புகிறார். விசேஷமாக மனுஷராக இருக்கக்கூடிய 8 அதிபதிகள் என்ன பண்ணுறாருன்னா அனுப்புகிறார். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, அது அசீரியர்கள் மூலமாக எப்படி வரப்போகுது. அப்படி ஆபத்து வரும்போது தேவன் 7 மேய்ப்பரை நிறுத்துறன்றாரு. இந்த 7 மேய்ப்பர்கள் யாரு, தேவன் 8 அதிபதிகள் சொல்றாரு. இந்த 8 அதிபதிகள் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன ஓப்பன் பண்றோம்னா, 7 மேய்ப்பர்கள் அப்படின்னா யாரு. நிறைய பாடத்தில் ஒன்லைன்ல சொல்லியிருப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ 7 மேய்ப்பர்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தையுடைய ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, 7 மேய்ப்பர் 7 ஷெப்பர்ட்ஸ் கிடையாது. அந்த மேய்ப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூல வார்த்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இது ஒரு ஹீப்ரு வேர்டு. இதோடைய மூல வார்த்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா ரா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க கிளியராக கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரூட் வேர்டு. மேய்ப்பர்கள் வந்து ஒரு மந்தையை வழி நடத்துறதுக்கும் இது என்ன ஆகும்னா பொருந்தும். பட் பர்டிகுலராக சொல்லும்போது ஜென்ரலி டு ரூல்ன்றாங்க. ஒரு அதிகாரத்தை செலுத்துபவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே தமிழில் சொல்லும்போது 7 மேய்ப்பர்கள் இருக்கு. அப்போ 7 மேய்ப்பர்கள்னு வரக்கூடாது. அந்த மேய்ப்பர்கள்ன்ற வார்த்தையை இன்னும் தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் 7 ரூலர்ஸ். ரூலர்ஸ்னா அதை கீழே கொடுக்குறாரு. 7 கிங்ஸ்
அப்ப 7 ராஜாக்கள் 8 அதிபதிகள் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். அப்படின்னா தேவன் சொல்றார், இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது 7 ராஜாக்களை நான் என்ன பண்றேன், அவர்களுக்கு நிறுத்துறேன் அப்படிங்கிறார். இப்ப நல்லா தெரியும், ஃபியூச்சர்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மாபெரும் ஆபத்து வரும். அப்படி வரக்கூடிய ஆபத்துல தேவன் யாரை கொண்டு ரட்சிக்க போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய விஷயம் பார்க்கிறோம். விசேஷமா திருச்சபையின் பிள்ளைகள். அப்ப திருச்சபையின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 1,44,000 பேர் 7 மேய்ப்பர்கள் அல்லது 7 ராஜாக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பொருந்துறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஆம். ஏன்னா நாளைக்கு உலகத்தை கம்ப்ளீட்டா தேவனுக்கு உகந்த ஒரு கிங்டமா மாற்றும் போது அங்க சம் ரூலிங் அத்தாரிட்டி வேணும். இந்த ராஜ்யத்தை என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா உடைக்கணும். அப்பதான் அந்த ராஜ்யம் என்ன ஆகணும்னா நிறுவப்படணும். இந்த உடைக்கக்கூடிய வேலையை செய்யறது யாருன்னா கிறிஸ்து இயேசுவோடு கூட 1,44,000 பேர். இந்த 7 மேய்ப்பர்கள் யாருன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்குறோம், 1,44,000 பேர். அது எப்படின்றத இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். வாசிக்கலாம். ரெவலேஷன் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். நல்லா கவனிக்கலாம். இந்த கிங்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அயன் கவர்மெண்ட். அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சாத்தானுடைய அரசாட்சியை எடுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை உடைக்கணும். நம்ம பார்க்குறோம், தேவனுடைய ராஜ்யம் இந்த 1000 ஆண்டு அரசாட்சி எடுத்தோடனே பூமியில சமாதானமா எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் இருக்காது. நம்ம எரேமியால வசனம் பார்க்குறோம், முதல்ல என்ன ஆகும்னா இடிக்கணும், இடிக்கக்கூடிய வேலை இருக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து கட்டக்கூடிய வேலை வரும். இப்போ என்ன காலத்தில் நடந்துட்டு இருக்குன்னா இடிக்கக்கூடிய தருணம் நடந்துட்டு இருக்கு. அதை இங்கே சொல்லும்போது அவர்கள் மண்பாண்டங்களை போல என்ன பண்ணுவாங்க, நொறுக்கப்படுவாங்க. யாருன்னா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ், அதோடைய ப்ராசஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே சொல்லக்கூடிய அவர்களை ஆளுவான் அப்படிங்கிற வார்த்தை இது வந்து புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு ஹீப்ருவா கிரீக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீ ஷால் ரூல் அப்படின்னு இருக்கு. ரூலில் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். இந்த ரூலுங்கிற வார்த்தையுடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி எங்க மேய்ப்பர்கள்ன்றத ரூலர் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, இங்க ரூல் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை G4165. இது கீழே மீனிங் கொடுத்துருக்காங்க. 4165 ஆர் 66 என்னன்னா டு 10 as a shepherd. அப்ப என்ன தேவன் நமக்கு கன்ஃபார்ம் பண்றாருன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா மேய்ப்பர்கள் அப்படிங்கிறது ரூலர்ஸ்ன்னு அங்க பொருந்தும். இங்க ரூலர்ஸ்ன்னு சொல்லுது மேய்ப்பர்களுக்கும் அங்க பொருந்தது. அப்ப கிளியரா பாக்குறோம், 7 மேய்ப்பர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா 2 வசனத்துல நம்ம கிராஸ் வெரிஃபை பண்றோம். 7 மேய்ப்பர்கள் அப்படின்றத தேவன் சொல்றார் 7 ராஜாக்கள். ஸோ இந்த 7 ராஜாக்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசேஷமா திருச்சபையின் பிள்ளைகள். ஸோ நம்ம ரூலர்ஸுக்கு பார்த்துட்டோம். 7க்கு நம்ம என்ன சொல்றது, 7க்கும் சபைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 7 கால சபை சொல்லுங்க, வேற பரிபூரணம் இல்லை. நீங்கள் சொல்கிற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் போட்டிருக்கேன், நீங்கள் சொன்ன ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன். 7 கால சபை. சபையை 7 பகுதிகளாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா கொண்டு வரார். விசேஷமாக அந்த குத்து வழக்கில் இருக்கக்கூடிய 7 அகல்கள் பார்க்குறோம். ஸோ ஒரு வசனம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ரெவலேஷன் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். அதாவது ரெவலேஷன் புஸ்தகத்துல 7ங்கிற நம்பர் விசேஷமா யாருக்கெல்லாம் தேவன் சொல்றாருன்னா சபைக்கு தான் சொல்றாரு. 7 ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். 7 சபை, 7 தூதர்கள் நம்ம அடிப்படை சத்தியத்தில் பார்க்குறோம். அதே போல பார்த்தீங்கன்னா 7 ஆவிகள் அப்படின்னு பேசுவார். 7 கோப கலசங்கள் அப்படின்னா இது எல்லாத்தையும் கையாளுகிறவர்கள் யார் அப்படின்னா, இது பூமிக்கு வர சில உபத்திரவம் இருக்கும், இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றவங்க யாருன்னா சர்ச் மெம்பர்ஸ் தான். அப்போ 7 மேய்ப்பர்கள்ன்றது ரொம்ப கிளியரா வசனத்தின் மூலமா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, தேவன் நாளைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது சபையின் பிள்ளைகளை கொண்டு வந்து ரட்சிக்க போறார். அதுதான் 7 மேய்ப்பர்கள் அல்லது 7 கிங்ஸ்ன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 அதிபதிகள். ஸோ இந்த 8 அதிபதிகளுக்கு தேவன் கொடுக்குற ஒரே க்ளூ என்னன்னா, 7 மேய்ப்பருக்கு சொன்ன மாதிரி சொல்லல, ஒரு வார்த்தை ஆட் பண்றாரு. அது என்ன வார்த்தைனா, இவங்க மனுஷரில் 8 அதிபதிகள் அப்படின்றோம். ஸோ இந்த மனுஷரில் 8 அதிபதிகள், இந்த அதிபதிகள்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் பைபிள் இருக்கு அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாடம் பார்த்தோம் இதே மாதிரி. அதனால ரொம்ப ஈஸி. உயிர்த்தெழுதல் குறித்து பார்க்கும்போது கூட முற்பிதாக்களுக்கு தான் இந்த அதிபதிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பொருந்துறதா நம்ம கவனிச்சோம். ஏன்னா எசேக்கியேல் தேவாலயத்துல அதிபதி போய் என்ன பண்ணுவாரு, அந்த கிழக்கு வாசல் வழியா போய் உட்கார்ந்து போஜனம் பண்ணி அந்த வாசல் அடைபட்டிருக்கனால திரும்ப அதே வழியில வருவார். அதிபதின்ற வார்த்தை திரும்ப திரும்ப நம்ம படித்தோம். ஸோ இங்க மனுஷரில் 8 அதிபதிகள்ன்றது ரொம்ப சிம்பிள்.
8 அதிபதிகள் அப்படின்றது கம்ப்ளீட் முற்பிதாக்கள்னு பார்க்கும். சரி, யார் பிரதர் முற்பிதாக்கள் அப்படின்னா, ஆபேல் முதல் யோவான் ஸ்தானகன் வரைக்கும் இருந்த அநேக பரிசுத்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட நீதிமான்கள் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முற்பிதாக்கள். ரொம்ப எளிமையாக நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? ஏன்னா இதை குறித்து சில இன்ஃபர்மேஷன்லாம் ரீசெண்ட் டேஸ்லேயே நம்ம படிச்சனால நம்ம ஷார்ட்டாக பார்க்கணும். அப்போ தேவன் சொல்கிறார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது தேவன் சபையின் பிள்ளைகளையும் வச்சு காப்பாற்ற போகிறார். விசேஷமாக மனுஷர்களா பூமியில் அந்த ஜனங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த முற்பிதாக்களை திரும்ப தேவன் என்ன பண்ண போகிறாருன்னா எழுப்பி ஒரு மாபெரும் ரட்சிப்பை என்ன பண்ண போகிறாருன்னா கொடுக்க போகிறார். சரி, அதிபதிகளுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். எப்படி 7 மேய்ப்பர்களுக்கு விளக்கம் பார்த்தோமோ, இங்கே 8 அதிபதிகள். அதிபதிகள்லாம் முற்பிதாக்கள். 8ன்னா 8க்கும் முற்பிதாக்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அருமையான சம்பந்தம் இருக்கு. இதை விட இதை முற்பிதாக்களுக்கு சூட் பண்றதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் வராது. முதல்ல முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, உன் வீட்டில் பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைக்கு 8ஆம் நாளில் நீ என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேல் தேசத்தில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ ஆண் பிள்ளைகள் அவங்களுக்கு செய்யணும்னு இது ஒரு நியாயபரமான கட்டளையாக என்ன பண்ணிட்டாரு பின்னாடி கொண்டு வந்துட்டார். அப்போ விசேஷமாக மனுஷரில் 8 அதிபதிகள்ன்றது யாருக்கு பொருந்தரக்கூடியதாக இருக்குது தான் கம்ப்ளீட் முற்பிதாக்களுக்கு. அவங்க ரைட் ஃப்ரம் ஆபேலிருந்து என்ன ஆகிறாங்கன்னா வராங்க, ஆபேலிருந்து யோவான் ஸ்தானகன் வரைக்கும். ஸோ வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இது என்ன கான்செப்ட்னா, எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தேவாலயத்தை பற்றி கிராண்டாக சொல்லும். அங்கே அதிபதி போவாங்க, பலி செலுத்துவாங்கன்ட்டு. இது கம்ப்ளீட்டாக பலி அங்கீகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை, உலக ஜனங்கள் எல்லாம் சமாதானமாகக்கூடிய சூழ்நிலை எப்படின்னா நம்ம கவனிக்கிறோம். இப்போ நம்ம 7வது 1000 வருஷம் தான் 1000 இயர்ஸ்ன்னு படிச்சுட்டு இருக்கோம். 1000 இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் இருக்கும். அந்த கொஞ்ச காலத்தில் சாத்தான் என்ன ஆவார்? விடுதலை ஆவார். அங்கே ஒரு மாபெரும் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் கம்ப்ளீட் அழிவு வரும். அந்த பீரியட்க்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் சமாதான சூழ்நிலை நிலவும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா பிப்ளிக்கலா த 8th டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 7000 இயர்ஸ் முடிஞ்சு 8000 இயர் அங்கே என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும். பட் அதில் என்ன நடக்கும்னு பிப்ளிக்கலா எவிடன்ஸ் இல்லை. ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு, தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ண போறாருன்னா அங்கீகரிக்க போறாரு என்னுடைய பிள்ளைகள் அப்படின்ட்டு. ஸோ இந்த முற்பிதாக்கள் தான் பிரின்சஸ் தான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வசனம் கூட நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 45:16 கூட மீண்டும் வாசிக்கும். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். ஸோ நல்லா கவனிக்கலாம். முற்பிதாக்கள் பூமியில மாம்சத்துல கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்க இஸ்ரேல் ஜனங்களை காப்பாத்துறதுக்கு. சபை பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத மகிமை நிலையில பரலோகத்தில் இருப்பாங்க. இவங்க 2 பேருடைய கைடன்ஸ்ல தான் அசீரியன் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வரும்போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ண போறாருன்னா ரட்சிக்க போறாருன்னு பார்க்கணும். ஸோ இது நடக்கணும் அப்படின்னா சில ஆர்டர் என்ன ஆகணும்னா நடக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து உயிர் தெழணும். உயிர் தெழுந்துட்டாரா? உயிர் தெழுந்து 2ஆம் வருகையில் ஆல்ரெடி வந்துட்டார். கரெக்டுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுதல் முடிஞ்சது. அப்புறம் சபை என்ன ஆகணும்னா கம்ப்ளீட்டாக நிறைவாகணும். சபையில் 2 வகுப்பார் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மரித்த பரிசுத்தவான்கள், இன்னொன்று அறுவடையின் பரிசுத்தவான்கள். மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிர் தெழுந்துட்டாங்க. அறுவடையின் பரிசுத்தவான்களில் கொஞ்சம் பேர் என்ன இருக்காங்க. நான் ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஒரு 3 வாரம் முன்னாடி தான் இதை குறித்து பார்த்தோம். அதாவது இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நாம மறிச்சு சபையா போன பிறகு ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தா 1,40,000 பேர் என்ன ஆவாங்கன்னா கம்ப்ளீட் ஆவாங்க. இவங்களுடைய உயிர்த்தெழுதலும் என்ன ஆகணும்னா நிறைவாகணும். ஏன்னா எப்போ அந்த ஈவெண்ட் நடக்கணும்னு சொல்லும். அதுக்கப்புறம் மகா உபத்திரவ காலத்துடைய ஆரம்ப பகுதியில், மகா உபத்திரவ காலன்றதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா 3ஆம் உலக யுத்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கும். அந்த 3ஆம் உலக யுத்தத்துடைய ஆரம்ப பகுதியில் திரள் கூட்டமும் என்ன ஆவாங்கன்னா அவங்க கோர்ஸ் என்ன பண்ணுவாங்க முடிப்பாங்க. உபத்திரவத்தில் தோய்த்து வெளுத்தவர்களாம். ஸோ இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அந்த வாரில். அந்த பிரச்சனை அப்போ தான் இனிமேல் நமக்கு எதுவுமே நடக்காது, எதுவுமே ஆகாது, தேவன் தான் எல்லாமேன்னு சொல்லி அவர்கள் தேவன்கிட்ட எப்படி எசேக்கியா ராஜா போய் சரண்டர் ஆனாரோ அந்த மாதிரி சரண்டர் ஆகிற ஒரு சூழ்நிலை ஃப்யூச்சரில் வரும். அப்போ தான் தேவன் இதை பண்ண போகிறார். ஸோ இந்த திரள் கூட்டத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம்.
ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. நல்லா கவனிக்கலாம். இது லோத்தை யாருக்கு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் வந்து சபைக்கு முன்னாடியாளமாகவும், லோத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் அழிவில் தப்பிச்சு பொழைச்சு என்ன பண்ணுவாருன்னா மலை தேசத்துக்கு ஓட சொல்லுவார் லோத்தை. அவர் சொல்லுவார், மலை தேசத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது, அங்கே ஒரு சிறிய பட்டணம் இருக்குது, அங்கே நான் என்ன பண்ணுறேன் போவோம் பாரு. லோத்து அடையாளமாக யாருக்கு இங்கே இருக்காருன்னா திரள் கூட்டத்துக்காக இருக்காருமா. ஸோ இந்த திரள் கூட்டம் உயிர்த்தெழுதலும் முடிஞ்சு அதுக்கப்புறம் லிட்டரலாக யாருடைய உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். இந்த முற்பிதாக்கள் மாம்ச சரீரத்தில் இந்த பூமியில் யூத ஜனங்களுடைய கண் பார்வையில் தெரிகிற மாதிரி அவங்க என்ன ஆவாங்கன்னா சரீரம் எடுப்பாங்க. அந்த பீரியடை மிக 5 என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பேசுது. நமக்கு ஒரு மாபெரும் பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வரும்போது நம்ம தேவனை நோக்கி முறையிடும் போது தேவன் நம்மளை காப்பாற்றுவார். யாரை வச்சு காப்பாற்றுவார்னா 7 மேய்ப்பர்கள்னு சொல்லக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகளையும், மனுஷரில் 8 அதிபதிகள்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் முற்பிதாக்களையும் வச்சு தேவன் இந்த யூத மக்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா ரட்சிப்பு கொடுக்க போறார். ஸோ 2 விஷயம் பார்த்துட்டோம். முதல்ல யார் 7 மேய்ப்பர்கள் பார்த்துட்டோம், சபை. அடுத்து 8 அதிபதிகள் முற்பிதாக்கள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து அசீரியன் யாருன்னு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்க. ஏன்னா அசீரியன் தான் பிரச்சனைக்கு வருவார். ஸோ அசீரியா அப்படின்றவங்க லிட்ரலா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அசீரியர்கள் அப்படின்னு சொல்றது உதாரணத்துக்கு இப்போ இந்த போடியம் தான் இஸ்ரேல் மேப்னு வச்சுக்கோங்களேன். இஸ்ரேல் மேப்புக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அசீரியர்களுடைய கேம்பெயின் இருக்கும். இங்கிருந்து தான் வருவாங்க. லிட்ரலாக அந்த மேப்பை இன்னைக்கு சூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அசீரியர்கள் யாருன்னு சொல்கிறாங்கன்னா ஈராக் போன்ற தேசங்கள் தான் லிட்ரல் அசீரியனா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு இஸ்ரேல் தேசத்தை அடிக்கணும்னாலும் அந்த ஒரு வழி தான் இருக்குது. ஏன்னா இந்த சைடு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணி, மத்திய தரைக்கடல். நாளைக்கு லிட்ரலாகவே ஒரு யுத்தம் தேசத்துக்குள்ளே நுழையிறதா இருந்தால் இந்த சைடு இருந்து ஈராக் வழியாகவும் ஜோர்டன் வழியாகவும் தான் அவங்க சண்டைக்கு வர முடியும். பட் இங்கே யார் வந்து அசீரியனை உள்ளே கொண்டு வராங்க, அசீரியனா யார் இருக்க போகிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக சாத்தான் தான் வரப்போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தில் சாத்தானுடைய விஷயம் தான். பட் யார் வருவாங்கன்னு நம்ம ப்ராஃபஸியில் பார்க்குறோம்னா கோகு மாகோகு அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க வருவாங்கன்னு பார்த்துருக்கோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது நம்ம இஸ்ரேல் ப்ராஃபஸிங்கிற ஒரு சப்ஜெக்டில் கூட நம்ம பேசிக்கில் படிச்சிருப்போம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது நான் மாகோகு தேசத்தானாகிய கோகை என்ன பண்ணுவேன், வாயில துரடு போட்டு கூட்டிட்டு வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த அதிகாரம் முழுக்க அந்த டீட்டெயில் இருக்கும். ரெஃபரன்ஸுக்கு தான் இந்த வசனம் போட்டிருக்கோம். கோகு வேற யாருமே இல்லை. நாளைக்கு ரஷ்யாவுடைய தலைமையில் துருக்கி, ஈரான், ஈராக் போன்ற நாடுகள், மற்ற எல்லா நாடுகளுமே நிறைய நாடுகள் என்ன ஆவாங்கன்னா டைஅப் ஆகிட்டு நம்ம இந்த இடத்துல ப்ராஃபஸியில் வசனங்கள் பார்க்குறோம். அவங்க கோத்திரத்தோட பேர்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் டைஅப் ஆகி கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் தேசத்தை ஒன்றும் இல்லாமல் அப்படியே போய் மத்திய தரைக்கடலில் தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. இந்த டிசிஷன் எடுக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள்னால ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம அவ்வளோதான் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும்போது அவர்கள் தேவனை நோக்கி என்ன பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு பிரச்சனை கைமீறி போகும்போது தான் யார் தெரியவா. இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டாக தேவன்கிட்ட போய் பேசுவோமான்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ண மாட்டோம். சில பிரச்சனை வரும்போது நமக்கு நல்லா தெரியும், இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்மளால் என்ன பண்ண முடியாது. அன்னைக்கு நைட்டே போய் என்ன பண்ணுவோம், தேவன்கிட்ட அழுவோம். அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இஸ்ரேல் தேசத்துக்கு கண்டிப்பாக வரும். அப்போ இந்த நெருக்கடி எப்படி வரணும், தீர்க்க தரிசனம் என்ன ஆர்டரில் இருக்குன்னா, முதல்ல இஸ்ரேல் தேசத்தில் சங்கீதம் 83ன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுடைய யுத்தம் என்ன ஆகணும்னா நடக்கணும். இந்த ப்ராஃபஸியை சில சகோதரர்கள் முன்பாக இது நடந்ததாகவும் கருதுறாங்க. பட் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, இந்த வார் இன் ஃபியூச்சர் வரப்போகுது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கும் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் ஒரு மாபெரும் ஒரு யுத்தம். இந்த யுத்தம் வந்து எப்படியாவது இஸ்ரேலை பழி தீர்த்துக்கணும்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும், லெபனான் நம்ம பார்க்குறோம், இப்போ காசா வாரெலாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான். எல்லா நாடுகளும் அப்படி முற்படும் போது எந்த நாடுகளாலையும் இஸ்ரேலை ஒன்றும் பண்ண முடியாது. இஸ்ரேல் என்ன வாங்கினா அவங்க மேன் பவரில், அவங்களுடைய பலத்தில், தேவனுடைய பலத்தில் இல்லை, அவங்களுடைய பலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த அரபு நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சிடுவாங்க. அடிச்சோன்னா இந்த அரபு நாடுகளுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது. இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன ஒரு மைண்ட் செட் வந்துடும்னா, ஓகே நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக பார்டர்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்படின்றாங்க. மதில் இல்லாத டைமில்
அவன் திரளான ஆடு மாடுகளை சம்பாதிச்சு நல்ல செல்வ செழிப்பா யூதர்கள் இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் ஒரு ஆபத்து வரும். அந்த ஆபத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 38 படிக்கிறோம், அந்த 3ஆம் உலக யுத்தம் பார்க்கும். ஸோ இந்த சங்கீதம் 83 அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். இது பல வருஷங்களாக அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. 6 நாள் யுத்தம் கூட இதை தான் சொல்கிறாங்க. பட் என்னென்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து வரல. இப்போ இந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வரணும். அது எந்தெந்த நாடுகள்ன்றத வசனம் வாசிங்க சார், 2 வாசிங்க. 83ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் முதல். இது உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்குறோம், சங்கீதம் 83 சொல்றார். அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமா இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்களா, இந்த இஸ்ரேல் நாடு இனி ஒரு ஜாதியா இராமல் இனிமேல் அந்த நாடு அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆலோசனை பண்றாங்க. யாரெல்லாம் ஆலோசனை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கு. இஸ்ரேல் தேசத்தை சுத்தி நிறைய நாடுகள் என்ன ஆகுதுன்னா இருக்குது. அந்த நாடுகள் பேர்லாம் சொல்றாங்க, வாசிங்க. 83ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் முதல். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மயேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ ஏன் இன்னும் இந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு நம்மளுடைய வியூ பாயிண்ட் இருக்குன்னா, இந்த எல்லா நாடுகளும் இன்னும் என்ன ஆகலைன்னா ஆல் டுகெதராக சேர்ந்து இந்த டிசிஷன் எடுக்கலாம். அங்கங்கே சில நாடுகள் எடுத்துட்டு இருக்கு. ஸோ வசனம் தெளிவாக இருக்கு. கேபாலர் அம்மோனியர் அப்படின்ற விஷயம் இஸ்ரேலுடைய மேப்பை வச்சுக்கோங்க பைபிளில். இன்னைக்கு அதே மேப்பில் தான் இஸ்ரேல் இருக்கு. இந்த அம்மோன்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு யார் இருக்கிறாங்க? இந்த உதாரணத்துக்கு பெலிஸ்தியர்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கரண்டாக உதாரணத்துக்கு பெலிஸ்தியாங்கிற இடத்துல தான் இன்னைக்கு காசா இருக்கு. இந்த அம்மோன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு ஜோர்டன் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை அப்படியே ரீப்ளேஸ் நம்ம பண்ணிக்கலாம். அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளாக. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக பார்த்துக்குங்க. சங்கீதம் 83 சொல்லப்பட்ட நாடுகள், உதாரணத்துக்கு மோவாப் அப்படின்னா, மோவாப் இஸ்ரேல் தேசம் தெரியும் இல்லைங்களா, வனாந்தர பிரயாணம் போவாங்க. இங்கே இஸ்ரேல் இருக்குன்னா இப்படி சுற்றிட்டு போவாங்க. அப்படி போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு வரும் மோவாப் அம்மோன்லாம் வரும். இப்போ மோவாப் யாருன்னு சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஜோர்டன் நாடுல இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்ஷன் அப்படின்னு. ஏன்னா அது பெரிய லேண்டு, சென்ட்ரல் போர்ஷன்றாங்க. அப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பெலிஸ்தியா அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு மத்திய தரைக்கடலை ஒட்டி ஒரு இஸ்ரேல் மேப்பில், அது வந்து காசா. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தீருவின் குடிகள்ன்றது, அன்னைக்கு தீர்வு எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லெபனான்னு தான் சொல்லுவாங்க. அருமையாக இருக்கும். இது நம்ம பைபிள் மேப்லேயே கூட என்ன பண்ணலாம்னா பார்க்கணும். ஸோ இந்த எல்லா நாடுகளும் ஒரு டிக்ளரேஷனுக்குள்ளே வரணும். அப்படி யுத்தம் வரும். அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிக்கும். இஸ்ரேல் ரொம்ப சுகமாய் குடியிருக்கும். எங்களால் இனி யாரையும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற கண்டிஷன். இந்த டைமில் தேவன் த நெக்ஸ்ட் வார் என்ன பண்ணுவார்னா கொண்டு வரோம். இதுக்கு நடுவில் எவ்வளோ காலம் செல்லும் நமக்கு தெரியல. சங்கீதம் மன்னிக்கும் எசேக்கியேல் 38-39 இந்த வார் இருக்குது. இந்த வாருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோகு மாகோகு யுத்தம் அல்லது 3ஆம் உலகப் போர் அல்லது அர்மகதோன். நம்ம எப்படி வேணால் நம்ம வார்த்தைகள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த வாரில் விசேஷமாக என்ன நடக்கும் அப்படின்னா 7 நாடு 10 நாடு கிடையாது. எருசலேமுக்கு விரோதமாக இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக ஆல்மோஸ்ட் 190 நாடும் டிசைட் பண்ணும். இந்த தேசத்தை என்ன பண்ணும் 190+ இன்னைக்கு இருக்கு ஐநா சபையில். நான் சொல்கிறேன் 190 மினிமம். எல்லாரும் டிசைட் பண்ணுவாங்க இஸ்ரேல் தேசத்தை ஏதாவது என்ன பண்ணணும்னு சொல்லி இதை பண்ணுவாங்க. அப்படிங்கிறத ப்ராஃபஸி எங்கே இருக்குன்னா சகரியா 14ஆம் அதிகாரத்தில் இந்த டீட்டெயில் ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு சில வசனம் மட்டும் வாசிக்கிறோம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. ஸோ சகரியா 14 முழுக்க நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த யுத்தம் எப்படி ஆரம்பமாகும், இந்த யுத்தத்தில் இயேசு கிறிஸ்துடைய பார்ட் என்ன, இந்த யுத்தத்துக்கு வர மற்ற நாடுகள்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பேசுவார். சுருக்கமாக எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதின்னு சொல்லும் போதே இது வராது அது வராதுன்னு இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லா நேஷனும் டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. ஒரு ஓட்டிங் எடுக்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லுவாங்க ஆமாம் இந்த இஸ்ரேல் தேசத்தை ஏதாவது என்ன பண்ணணும்னு நாளைக்கு டிசைட் ஆகும் ஐக்கிய நாடுகள் சபையில். அப்படி டிசைட் ஆன பிறகு அவங்க வந்து அட்டாக் பண்ண வரும்போது ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் வந்து அடி வாங்குறதா சொல்கிறாரு. பாதி மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா சிறைபிடிக்கப்படும்.
கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்போ இந்த கொஞ்சம் பேர்லேருந்து ரட்சிப்பு என்ன ஆகணும்னா ஸ்டார்ட் ஆகணும். எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அப்படியே நிழலுக்கு போகலாம். எசேக்கியா பற்றி அந்த புறஜாதிகள் சொன்னாங்க, உங்கள் ராஜா வந்து உங்கள் தேவன் காப்பாற்றுவாருன்னு சொல்லுவாரே, நீங்கள் நம்பாதீங்க, உங்கள் தேவன் என்ன பண்ண மாட்டார், காப்பாற்ற மாட்டார். இந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எங்ககிட்ட சரண்டர் ஆயிருங்கன்ட்டு. அப்போது எசேக்கியா எப்படி ஒரு பக்தி உள்ள மனிதனாக இருந்து தேவனை நோக்கி தன்னுடைய ஜபத்தை ஏறெடுத்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஜபம் இஸ்ரேல் தேசத்தில் என்ன பண்ணப்படும், ஏறெடுக்கப்படும். யார் ஏறெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மத தலைவர்கள், மன்னிக்கும் அரசியல் தலைவர்கள். இன்றைக்கி ஜெருசலேம் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்காரு, அவரெல்லாம் போய் ப்ரேயர் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, வாய்ப்பு கம்மி. பட் இன்றைக்கும் இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே, யூதா தேசத்துக்குள்ளே ஒரு பயபக்தி உள்ள புருஷர்கள் கொஞ்சம் பேர் இருந்துருக்காங்க. அவங்கள நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி கூகுளெல்லாம் போட்டிங்கன்னா, அவங்க மட்டும் ஒரு மாதிரி தாடி விட்டுட்டு, ஒரு மாதிரி ஒரு கருப்பு கலர் ஒரு தொப்பி ஒன்று போட்டுட்டு தனியாக தெரிவாங்க, மற்ற யூதர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பாரம்பரியமான யூதர்கள். இவங்க வேலையே என்னென்னா, ஓய்வு நாள் கரெக்டாக அனுசரிக்கணும், மேசியா வரப்போறார், இந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த நாட்களில் வாழ்றாங்க. இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, இப்போ சண்டே ஓய்வு நாள்னா பஸ்ஸு கூட ஓடக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ட்ரெடிஷன் அப்படி தான் இருக்குது. தேவன் அதான் சொன்னார்னு அவங்க நம்புகிறாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அதையும் மீறி பண்ணுற ஒரு குரூப் இருக்குது. பட் இவங்க ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை இந்த ஜாதிய தேவன் ஏன் இன்னும் வச்சுருக்காருன்னா, இவங்களுடைய ஜபம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எசேக்கியாவின் மூலமாக. ஸோ அவங்கள நம்ம எசேக்கியாவுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்படி அவர்கள் ஜபம் பண்ணும்போது இந்த யுத்தம் கைமீறி போயிட்டு இருக்கும் யூதர்கள் கையிலிருந்து. தேவன் அந்த யுத்தத்தை அவர் கண்ட்ரோல் என்ன பண்ணுவார்னா எடுப்பார். எப்படி எடுப்பார்? அதே அதிகாரத்தில் அடுத்த வசனம். சகரியா 14:3 கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடு போராடுவார். ஸோ இந்த வார் கம்ப்ளீட்டாக அடுத்து யார் ஹேண்டில் பண்ண போறாருன்னா தேவன் என்ன பண்ண போறாரு, ஹேண்டில் பண்ண போய். இப்போ யோசிச்சு பாருங்க, மனுஷங்க சண்டை போட்டுருக்காங்க, தேவன் அந்த யுத்தத்தை ஹேண்டில் பண்ண எப்படி இருக்கும்? இப்போ எறும்புகள்லாம் அப்படி சண்டை போட்டுருக்கு பயங்கரமாக, திடீர்னு நம்ம கையை அப்படி வச்சா எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் தேவனுடைய வல்லமை. இப்போ தேவன் நேரடியாக வந்து பண்ணுவாரானா? தேவன் நேரடியாக பண்ண மாட்டார். தேவன் அதுக்குன்னு சில கருவிகளை பயன்படுத்துவார். இந்த யுத்தத்தில் யார் போராட போகிறாங்கன்னா 7 மேய்ப்பர்கள், மனுஷரில் 8 அதிபதிகள். கம்ப்ளீட் சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்களுக்கு. ஸோ இன்னும் சில வசனங்கள் வாசிக்கலாம். யோயேல் 2:18. யோயேல் 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அதாவது தேவன் கண்டிப்பா விட்டு தர மாட்டார். ஏன்னா தான் யாக்கோபுக்கும் இல்லைங்களா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பிராமிஸ் பண்ண லேண்டு, இந்த லேண்ட் யார் கைக்கும் திரும்பி போகாது, இந்த ஜாதிகளை தேவன் ரட்சிப்பார்னு ஆல்ரெடி சொல்றார். நான் 1000 தலைமுறைக்கு இந்த பிராமிஸ் என்ன பண்ணுவேன், காப்பாற்றுவனாரு. அதை தேவன் திரும்ப நினைவு கூறுறார். காரணம், இந்த ஜனங்கள் மனம் உருகி தேவன் என்ன ஆகிறாங்கன்னா ரிப்பண்ட் ஆகிறாங்க, திருந்துறாங்க. அப்படி அவங்க திருந்தும் போது கம்ப்ளீட் எல்லா நாடுகளுக்கும், இஸ்ரேல் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னா ஒரு பாரமான கல்லாக இருக்கும், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இஸ்ரேலை. வாசிக்கலாம். சகரியா 12:8-9. சகரியா 12:8-9. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அந்த அந்நாளிலே அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா, இவங்க தேவனை நோக்கி தங்களுடைய பவர், தங்களுடைய ஆர்மி, தங்களுடைய பொலிட்டிக்கல் பவர் இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னு தெரிஞ்சு தேவன்கிட்ட தங்களை சரண்டர் பண்ணும்போது தேவன் இப்போ அவங்க நிலைமையை மாத்துறாரு. அது எப்படி மாத்துறாருன்னா அதுதான் அந்நாளிலே. வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். இங்கே ஒரே ஒரு ஹிண்ட் தேவன் கொடுக்குறார். அன்னைக்கு எசேக்கியா காலத்தில் ஒரு தூதனை தேவன் என்ன பண்ணார், அனுப்பிச்சார். இங்கே தேவன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஃப்ரேஸாக பேசுகிறார். அந்நாட்களில் யூதேய தேசத்தில் யாராவது தள்ளாடினவன், யார் தள்ளாடுவா? வயசானவங்க. வயசான ஆள் தாவீது மாதிரி இருப்பாராம். தாவீது கோலியத்தை எப்படி அடிச்சாருங்க? அதான் என்னன்னா, தாவீது கிட்ட பவர் இல்லை, ஆனால் தாவீது கோலியத்தை அடிச்சார். அதுதான் சொல்ல வர்றார். தள்ளாடினவன் தாவீது போலவும், தாவீதுடைய குடும்பம் இஸ்ரேல் தான், தாவீதுடைய குடும்பம் தேவ தூதர்களை போல என்ன ஆகுமா இருக்கும். ஸோ எப்படி இது பாசிபிள், எப்படி அந்த யுத்தத்தில் இது வந்து நடக்கும் அப்படின்னா அவர் சொல்றாரு, எல்லா ஜாதிகளையும் தேவன் அழிக்க பார்ப்பேன் அப்படிங்கிறார்.
யாருமே ஜெருசலேமுக்கு விரோதம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. மனுஷரில் 8 அதிபதிகளை நிறுத்த போறார். முற்பிதாக்கள் மாம்ச சரீரத்தில் இஸ்ரேல் தேசத்தில் உயிர்த்தெழுந்து நிற்க போறாங்க. இதுதான் அவங்களுக்கு மாபெரும் அடையாளம். மேசியா வந்துட்டாருங்கிறதுக்கு யூத ஜனங்கள் கண் பார்வையில் இது நடக்கும்னு தேவன் ப்ராஃபஸி பேசுறார். எங்க பேசுறாருன்னா ஏசாயா 1:18 மன்னிக்கவும் 26, 27, 18 1 26, 27 உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் நியாயத்தினாலும் அதனாலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். நல்லா கவனிக்கலாம். ஒரு மாபெரும் யுத்தம் நம்ம அந்த நிழல்ல இருந்து வரோம். அசீரியன் யாருன்னு பார்த்துட்டோம், ரஷ்யா தலைமையில் வரக்கூடிய அந்த ஆர்மி. அடுத்து 7 மேய்ப்பர்கள் சபை, 8 அதிபதிகள் பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் இருக்கக்கூடிய முற்பிதாக்கும் பார்க்குறோம். அவர்கள் தங்கள் அரண்மனையை மிதிக்கும் போது அப்படின்னா ஜெருசலேமுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது எசேக்கியா பிரேயரில் எப்படி தேவன் ரட்சித்தாரோ அதே போல் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஜபத்தினால அதுலேயும் விசேஷமாக இந்த முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து ஒரு விஷயத்தை தேவன்கிட்ட கேட்டாங்கன்னா தேவன் இமிடியேட்டாக கொடுப்பார். ஏன்னா அவங்களுடைய பிரேயருக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. இங்கே சொல்கிறார், முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குமா, உன் நியாயாதிபதிகளே முன்னிருந்தது போலவும். இப்போ ஒரு யுத்தம் நடக்குது, யுத்தம் மும்முரமாக போயிட்டுருக்கு. சிம்சோன் உயிர்த்தெழுந்துட்டார். யார் ஜெயிப்பா? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல அப்படின்னா சிம்சோன் ஒரு ஆளுக்கு எவ்வளோ பவர்னு இமேஜின் பண்ணிங்க. தாவீது உயிர்த்தெழுந்துட்டார். இவங்கெல்லாம் முற்பிதாக்கள் தானே, இவங்கெல்லாம் விசேஷமாக பழைய ஏற்பாடு காலத்து நீதிமான்கள் தானே. இந்த மாதிரி பராக்கிரமசாலிகள் நிறைய ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிள், டெக்னாலஜி தான் வேற, சண்டை போடுறதெல்லாம் ஒன்று தான். கிதியோன் வரார் உதாரணத்துக்கு. ரஷ்யா சண்டை போடுறதுக்கு மும்மரமாக நின்றுருக்கு. கிதியோன் வெறும் பானையை மட்டும் எடுத்துகிட்டு வருவார். பானையை மட்டும் எடுத்துகிட்டு வருவார்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்னைக்கு எதெல்லாம் மனுஷன் நம்புறான் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அந்த 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 டெக்னாலஜியே அந்த புறஜாதிகளுக்கு கை கொடுக்காது. அப்படின்னா ஆல்ரெடி யுத்தத்தில் வல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இஸ்ரேல் தேசத்தில். இதுதான் சொல்றாரு, உன் நியாயாதிபதியை, அந்த நியாயாதிபதி லிஸ்ட்ல தான் வர்றாரு கிதியோன், சிம்சோன்லாம். அவர்கள் முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரர் மோசே போன்றவர்கள் ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தாங்களா தீர்க்கதரிசிகள், அந்த ஆலோசனைக்காரர்களை ஆதியில் இருந்தது போலவும். ஒரு யுத்தம் வருது அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி ஒரு சஜஷன் கொடுப்பார், இன்னைக்கு போவேனா, நாளைக்கு போங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க பாரு. அதே போல் அந்த ராஜாக்கள் நாளைக்கு போவாங்க, என்னவாங்க, நிறைய ப்ராஃபஸியில் நிறைய நிழலில் கூட பார்த்துருக்கோம். அந்த ஜாதிகள் அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் மாட்டி என்ன பண்ணிக்கிட்டாங்க, வெட்டிக்கிட்டாங்க. அந்த மோவாபோட யுத்தத்தெல்லாம் கூட படிச்சிருப்போம். ஒரு மிராக்கிள் டைமில் அந்த ஆறே என்ன ஆகும்னா ரத்தமாக ஓடிட்டு. இந்த மாதிரி நிறையா ஆவிக்குரிய ஆலோசனைகள் முற்பிதாக்கள் கொடுப்பாங்க. எந்த புறஜாதிகள் தங்களுடைய பலத்தை நம்பி வராங்களோ அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும். நிறைய இடத்துல வசனம் இருக்கு, அவனுடைய கை தன் அயலானுக்கு விரோதமாக என்னாகும் அப்படின்னா வந்த புறஜாதிகளே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. கிதியோன் எப்படி சண்டையே போடாமல் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சாரோ அதே போல் முற்பிதாக்களுடைய கைடன்ஸில் ரொம்ப சுலபமாக இந்த 3ஆம் உலக யுத்தத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஜெயிக்க போகிறாங்க. இதுதான் விசுவாசம். எப்படி பிரதர் முடியும் அப்படின்னு ஒருவேளை நம்ம கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் போய் கிதியோன்ட்டு கேளுங்க. எவ்வளோ பெரிய ஆர்மி, வெறும் 300 பேர், எந்த ஆயுதம் இல்லை, ஒரு சாதாரண தீவெட்டி, கரெக்டுங்களா, ஒரு சாதாரண பானை, ஒரு சாதாரண ஒரு எக்காலம், இந்த 3 பொருள் எடுத்துகிட்டு போய் நான் வாரில் ஜெயிச்சிட்டேன்னு யாராவது சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த மாதிரி பொருள் தான். ஆனால் நேரடியாக சம்பவம் இருக்குது பைபிளில். மாபெரும் வெற்றி மீதியானலுக்கு எதிராக கிதியோன் பண்ணார். அவ்வளோ பெரிய கோலியாத். தாவீது ரொம்ப சின்னவர், இவர் தான் கோலியாத்தை கொண்டாருன்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு யாராவது சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க தாவீதை. ஆனால் அந்த டைமில் தாவீதுக்கு இருந்த ஃபெய்த்தில் தாவீது கோலியாத்தை அடித்ததை பார்த்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்புவாங்க. ஏன்னா அந்த இன்சிடென்ட் அப்படி. அதே போல தான் இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் இந்த 3ஆம் உலக போரில் ஜெயிக்க போகுது நம்ம சொன்னால் யாரும் நம்ப போகிறதில்ல. ஆனால் நடக்கும்போது, ஏன்னா பைபிள் ப்ராஃபஸி நடக்கும்போது எல்லாரும் கண்டிப்பாக இந்த தேசத்தின் கடவுள் தான் மெய்யான கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னா விட்னஸ் பண்ண போகிறாங்க. இதை பார்ட் 1ல் பார்த்துட்டோம், அந்த ஃபஸ்ட்டு செஷன். செகண்ட் செஷன் சுருக்கமாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன ஆகுறாருன்னா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்காரு. இப்போ எசேக்கியான்னு சொல்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த தேசம் வியாதிப்பட்டிருக்கும்போது அத்திப்பழம் அடைய கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா எசேக்கியா மேலே போடுறோம்.
இது எதை குறிக்குதுன்னா, எசேக்கியா ரெப்ரசன்ட் இஸ்ரேல் த நேஷன். இஸ்ரேல் ஜனங்கள் என்னதான் அந்த யுத்தத்தில் ஜெயித்தாலும் அவங்களுடைய விசுவாசம் இன்னும் வர்த்திக்க பண்ணணும் அப்படின்னா அத்திப்பழம் யாருக்கு அடையாளமாக இருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்கா. இஸ்ரேல், அதாவது ஆக்சுவலாக இவர் தான் இன்னைக்கு இஸ்ரேல். அத்திப்பழம் அடையன்றது இஸ்ரேல் தான். இஸ்ரேலில் விசேஷமாக உண்மையாக வாழ்ந்தாங்க இல்லைங்களா. நீங்கள் ஜெரேமியா புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு யாரெல்லாம் பாபிலோன் போகிறீங்களோ எழுதியிருப்பார் எரேமியாவில், அவர்களை இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒப்பிடுறேன் பார். அப்போ இங்கே அத்திப்பழம் அடை என்பது முற்பிதாக்களுடைய வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாரை பற்றி சொன்னாதான் அவங்களுக்கு எல்லாமே புரியும். மோசையை பற்றி பேசணும், ஆபிரகாமை பற்றி பேசணும், ஆபிரகாமும் மோசையும் இயேசு கிறிஸ்து பற்றி சொன்னாதான் நம்புவாங்க. அந்த மாதிரி ஜனங்கள். அப்போது வியாதிப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ரெமிடியே யார் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்பிதாக்களுடைய வாழ்க்கை தான். ஆனால் முற்பிதாக்கள் வாழ்க்கை டைரெக்டாக என்ன ஆகாது, வராது. அதுக்குள்ளே சபையோட லைஃப் இருக்குன்னு பார்க்கும். ஸோ 15 வருஷம் அங்கே என்னாச்சு, லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இதில் கூட ஒரு அடையாளமாக தேவன் சொல்கிறார், இந்த 7 மேய்ப்பர்களையும் 8 அதிபதிகளையும் நீங்கள் கூட்டுனீங்கன்னா, நேரடியாக அந்த எண்ணெய் கூட்டினீங்கன்னா which is equal to 15. அப்படின்னா தேவன் என்ன சொல்ல வர்றார், ஆக்சுவலாக 15ங்கிறதே பார்த்தீங்கன்னா பைபிளில் 14 and above 15 பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் விடுதலைக்கு அடையாளமாக இருக்குது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு மாபெரும் பிரச்சனை வரும்போது அருமையாக அவர்கள் காக்கப்படுறாங்க. யார் மூலமானா சபை முற்பிதாக்கள் மூலமாக. சபை மகிமையில இருந்து முற்பிதாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். முற்பிதாக்கள் மாம்சத்திலிருந்து யூத மக்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனையின் பேரில் அவர்கள் அந்த யுத்தத்தை நடத்துவாங்க. தேவன் ஒரு அருமையான மீட்பு என்ன பண்ண போறார், கொடுக்க போறார். 2-3 வருஷங்கள் படிச்சு நம்ம கன்சாலிடேட் பண்ணலாம். மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. நல்லா கவனிங்க. நாளைக்கு உயிர் தள்ளக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களும் சரி, உலக ராஜ்யத்தின் மக்களும் சரி, பயப்படாமல் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் அவனவன் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும், இது நம்ம வேற சில சப்ஜெக்ட்ல கூட ரெஃபர் பண்ணோம். பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார்னு என்ன அர்த்தம்னா, ஸோ இங்க திராட்சை செடி எதை குறிக்குது, அத்தி மரம் எதை குறிக்குதுன்னு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். திராட்சை செடி எதை குறிக்குதுன்னா கிறிஸ்துவும் சபையின் பிள்ளைகளையும். அத்தி மரம் யாரை குறிக்குதுன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள், முற்பிதாக்களுக்கு என்னவா இருக்குன்னா அடையாளமா இருக்கு. இப்போ உயிர் தள்ளக்கூடிய மக்களுக்கு 2 பேர் வேணும் கிங்டம்ல பிளஸிங்ஸ் வாங்கணும்னா. ஒன்று அதிபதிகள் வேணும், இன்னொன்று மேய்ப்பர்கள் வேணும். இங்கே மேய்ப்பர்களை தேவன் என்ன சொல்றாருன்னா, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கீழும். 1,40,000 பேர் இருக்கிறாங்க பாருங்க சபை. அவங்க சாதாரணவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனால இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக வாழ முடியுமா அப்படின்னு எல்லாரும் பார்த்து தங்களுடைய வாயை பொத்தி கொள்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிர் தள்ளக்கூடிய உலக மக்கள் கோடி கணக்கில் இருப்பாங்க. தேவன் ஒரு சபையின் மெம்பரை அலாட் பண்ணுவார். இந்த வசனத்தை அப்படித்தானே அவங்களுடைய லைஃபுக்கே தகுந்த, அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கே தகுந்த ஆலோசனை கொடுக்குற மாதிரி சபையாக ஒருத்தர் வாழ்ந்துருப்பார் இல்லையா, அந்த லைஃப் ஸ்டைலில் அவர் தேவன் அலாட் பண்ணுவார் அந்த டீமுக்காக. அதே போல் முற்பிதாக்கள்லையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திராட்சை செடி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அத்திமரம் இருக்குன்னா, இந்த சபையின் பிள்ளைகள் மற்றும் முற்பிதாக்களுடைய கைடன்ஸில் நாளைக்கு உயிர் தள்ளக்கூடிய உலக மக்கள் கிங்டம் பிளஸிங்ஸில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல், பயமே இல்லாமல் ஒரு சமாதானமாக வாழ்க்கை என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் வாழ போகிறோம். இதெல்லாம் நடக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னா ஜெருசலேம் அப்படின்னு சொல்லக்கூடிய த வேர்ல்டு கேபிட்டல். இன்னைக்கு வேர்ல்டு கேபிட்டல் எதுங்க? உங்கள் விசுவாசம் பெரியது, ஜெருசலேம் தான். இன்னைக்கு வேர்ல்டுக்கு கேபிட்டலே கிடையாது. நம்ம அமெரிக்கான்றாங்க, ரஷ்யான்றாங்க சொல்லிக்கிறாங்க. பட் நாளைக்கு வேர்ல்டு கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெருசலேம். எல்லா நாடுகளும் ஒரே இடத்த பார்க்கும், எல்லா கண்களும் ஒரே இடத்த நோக்கும். அந்த இடத்துக்கு பேர் ஜெருசலேம். ஜெருசலேம்னு என்ன அர்த்தங்க? சமாதானம் இல்லைங்களா? சாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்படின்னா எல்லாருக்கும் சமாதானம் வேணும்னா இந்த கிங்டம் என்ன ஆகணும்னா வெளியரங்கம் ஆகணும்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம கவனிக்கிறோம், பாடத்தை முடிக்கிறோம். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து, தேவன் சபை முற்பிதாக்களை கொண்டு வந்து ரட்சிக்கிறாருன்னு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சொல்கிறாருன்னா மீகா மூலமாக அசீரியன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்மி, கோகோடைய ஆர்மி இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது
தேவன் அந்த டைமில் தான் மனுஷரில் 8 அதிபதிகளையும் 7 மேய்ப்பர்கள் என்ன பண்ணிருக்காரு. அப்போ சபை என்ன பண்ணுவாங்கன்னா பரலோகத்திலேருந்து கைடன்ஸ் கொடுக்கும். முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாம்சத்தில் இந்த விஷயத்தை ஜனங்கள் கைட் பண்ணுவாங்க. இந்த கைடன்ஸில் அவங்க ஜெயிப்பாங்க. ஜெயிக்கும் போது தேவன் சொல்றார், இவ்விதமாய் கம்ப்ளீட்டாக இந்த ஜனங்கள்கிட்ட இருந்து நான் பாதுகாப்பேன், ஆயுசு என்ன பண்ணுறேன் சேர்த்து கொடுக்குறேன். அப்படின்றத எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னா அந்த 15 கூட இந்த 7 + 8 தான் என்ன ஆகுதுன்னா ஃபால் ஆகுது. அப்போ நாளைக்கு எந்த ஜனங்கள் அவங்க தங்களுடைய வாழ்க்கை உயிர்த்தெழுந்து, உதாரணத்துக்கு உயிர்த்தெழக்கூடிய ஒரு உலக மனிதன் சாகாம கடவுளுக்கு சொல் பேச்சு கேட்டு அப்படியே லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கிங்டம்குள்ளே 2ஆம் மரணத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னா இந்த 7 + 8 வேணும். இந்த முற்பிதாக்கள் நேரடியாக சொல்கிற ஆலோசனையை கேட்கணும். இந்த ஆலோசனை எங்கேருந்து வரும்னா பரலோகத்தில் கிறிஸ்துவின் மூலமாக சபையின் பிள்ளைகள் மூலமாக வரும். இந்த ரெண்டும் யார் கேட்டு, ரெண்டும் ஒன்று தான், ரெண்டையும் கேட்டு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். மரணம் என்ன ஆகாது, வராது. மரணம் என்ன ஆகும், தள்ளி போகும். அந்த நித்திய ஜீவன் என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றுக்கொள்வாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இவ்வளோ அருமையாக இந்த கிங்டமில் வந்து மிராக்கல் பண்ணக்கூடிய இந்த முற்பிதாக்களை பற்றி ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம். படித்து நம்ம நிறைவு செய்யலாம், வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39-40. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அதாவது நம்ம சொல்றோம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பத்தி எல்லாம் இப்ப பேசுறோம். ஏன்னா அவங்க தான் லிட்டரலா கைட் பண்ண போறாங்க. இவங்க எல்லாம் நல்ல சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. இன்னைக்கும் ஆபிரகாம்னு சொன்னா எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி வாழ்க்கை. நற்சாட்சி பெற்றும் தேவன் கொடுக்குறேன்னு சொன்னதை இன்னும் என்ன பண்ணலாம், ஆபிரகாமுக்கு கொடுக்கல. ஆபிரகாம் இன்னும் குழிக்குள்ள தான் இருக்கார், தூங்கிட்டு தான் இருக்கார். இன்னும் உயிர்த்தெழுதல் என்ன ஆகல, வரல. தாவீது ராஜா இன்னும் உயிர்த்தெழுதல, குழிக்குள்ள தான் இருக்கார். ஏன் இருக்காருன்னா இந்த இடத்துல தான் சபை அப்படின்றவங்கள பத்தி அங்க கோட் பண்றார். வாசிக்கலாம் 40. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அதாவது முதல்ல சபையுடைய உயிர்த்தெழுதல் நிகழ்ந்தாதான் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதல் நிகழும். இதுதான் என்னுடைய வசனத்துடைய சிம்பிள் மீனிங். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணர் ஆகாதபடிக்குன்னா முதல்ல 140,000 பேர் கோர்ஸ் என்ன பண்ணணும், முடிக்கணும். இதை இன்னொரு ஆங்கிளில் சொல்லணும்னா சபை இல்லாமல் அவங்க இல்லை அப்படிங்கிறதான் அங்கே கோட் பண்ணுறார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இன்னைக்கு நம்ம சபை ஆகிறோம்னு சொல்லிட்டு இந்த சத்தியத்தில் வாழ்றோம் இல்லைங்களா, நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக தேவன் என்ன எதிர்பார்க்காருன்னா இந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கை தரத்தை விட ஒரு படியாவது சபையுடைய வாழ்க்கை தரம் என்ன ஆகும், உயர்ந்து. அப்படி உயர்ந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுடைய சரித்திரங்கள்லாம் படிக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் அவங்க ஏதோ அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பட் நம்ம வாழ்க்கை இதை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் நமக்குள்ளே வரணும். தேவன் கண்டிப்பாக அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் தேவன் இதை செய்யன்னு சொன்னால் போய் செஞ்சுட்டு வந்து உட்காந்துருவாங்க. சபை எப்படி தெரியுங்களா, தேவன் இதை செய்யன்னு சொன்னால் அதை செஞ்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது தேவனுக்கு செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரயாசப்படுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தங்களுடைய வாழும் உரிமைகளை, இந்த பூமியில் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் அவங்க இப்படியெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி சில ரைட்ஸ் கொடுத்துருப்பார் தேவன். இந்த உரிமைகளை கூட தேவனுக்காகவும் அந்த சபைங்கிற அழைப்புக்காகவும் தியாகம் செய்வாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா எக்ஸ்ட்ரீம் சாக்ரிஃபைஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் டிசிஷன் எடுத்தார், என் லைஃப் இனிமேல் நான் சிங்கிள் தான் அப்படின்னு முடிவு பண்ணார். ஏன் முடிவு பண்ணார்? ஏன் அப்படின்னா அந்த மகிமையை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் இன்னும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நமக்கு நிறைய வாழும் உரிமைகள் இருக்கலாம். ஒருவேளை கடவுள் நமக்கு நிறைய டைம் கொடுத்துருப்பார், அந்த எல்லா நேரத்தையும் கடவுளுக்காக நம்ம கொடுக்குறோம் டிசைட் பண்ணுவோம். கரெக்டாக இல்லைங்களா? கடவுள் நமக்கு நிறைய செல்வம் கொடுத்துருப்பார், இந்த எல்லா செல்வத்தையும் நம்ம ஊழியத்துக்காக என்ன பண்ண போகிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு நம்ம முடிவு பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னுடைய லைஃப்பில் டிசிஷன்ஸ் மாறுபடும். ஆனால் அந்த டிசிஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இதை மற்ற யாருமே செய்ய முடியாத அளவுக்கு சில முடிவுகள் இருக்கும். அந்த மாதிரி முடிவு செய்கிறவங்க தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சபையின் பிள்ளைகள். அதனால தான் அவங்கள தேவன் மகிமையில் கிறிஸ்து இயேசுவோட உட்காந்துட்டு அவங்களுடைய ஆலோசனையில் முற்பிதாக்கள் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த 2 பேரும் அருமையாக இந்த கிங்டமில் இணையும் போது இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு மாபெரும் ரட்சிப்புக்குள்ளே வந்து நாளைக்கு உலகத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னா ரட்சிக்க போகிறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த 7 மேய்ப்பர்கள் அப்படின்னு சபை, மனுஷரில் 8 அதிபதிகள் சொல்லக்கூடிய முற்பிதாக்கள் இவங்களுடைய அந்த ஒரு ப்ராஃபஸிலிருந்து நம்ம கற்றுக்கிறோம். தேவன் தாமே கற்றுக்கொண்ட இந்த விஷயங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.